ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருந்தால, அவ ஜூனை கூப்பிட்டு வா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதுதான் கூமிங், லிட்டோவோட ஜெனரல் மேனேஜர், அப்புறம் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. கூமிங், இதுதான் ஜூன், என்னோட கிளாஸ்மேட். அண்டுன்னு சொல்ல வரும்போது மிஸ்டர் கோ உங்களை பற்றி இவன் நிறையவே சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் இப்போதான் இவனை நேர்லையே பார்க்குறான். அடடே, இவன் தான் நான் பார்க்காத ஃப்ரீ லோடிங் பாய் ஃப்ரெண்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவன் கிட்ட கையை கொடுத்துட்டு இருக்கான். நான் உன்கிட்ட இவனை ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன், இது மாதிரி ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அப்படியா, இது என்னோட அசிஸ்டன்ட் மிஸ் லின்ஹுவா. அட, என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாரு, உன்னோட ஒரு க்ளோஸான மெயில் கிளாஸ்மேட் கூட யூகேல தானே படிக்கிறான். அவனோட சர் நேம் கூட ஓதானங்க. என்ன சொல்ல போறோங்கிற மாதிரி இவன் மூஞ்சியே மாறிடுச்சு. அவன் கூட கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு ஓடி போயிட்டு இருந்தானே. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை பத்தி பேசலான்னு வேற இங்கேயும் ஒரு சூடு. எவ்வளோ ஒத்து போகுது பாருன்னு டயான் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, நிஜமாவே இதெல்லாம் கோஇன்சிடென்ட் தாப்பா. இது ஒரு பெரிய கோஇன்சிடென்ட் தானே ஜூன்னு நம்ம ஹீரோயினே கேட்டுட்டு இருக்கா. அப்போ உங்களுக்குமே பழக்கம் இருக்கான்னு கேட்க, ஆமாமா நானும் அவளும் ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் தான் சொல்ல. நாங்க பழைய கிளாஸ்மேட்னு கூட சொல்லலாம். ஏன் உன் முகம்லாம் மாறிடுச்சு? உன்னோட பழைய கிளாஸ்மேட்டை பார்த்ததுல சந்தோஷம் இல்லையோங்க? சேச்சா, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன்ப்பா. அதோட என்னோட பழைய கிளாஸ்மேட் மிஸ்டர் கூக்கு அசிஸ்டண்டா இருக்காங்கிறதே எனக்கு பொறாமையா இருக்குங்க. நான் தான்ப்பா உன்னை பார்த்து பொறாம பண்ணோம். செங் மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனோட நீ கிளாஸ்மேட்டா இருக்கல்லங்க. டயான், உங்க அப்பா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னாரேன்னு ஹீரோ கேட்க, பார்த்ததுமே காசிப் பேச ஆரம்பிச்சியாடான்னு கேட்கிறா. சச்சா, அப்படியெல்லாம் இல்லப்பா, அவரை மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். உங்களை ட்ராப் பண்ணவான்னு கேட்க, இல்ல எங்களை கூட்டிட்டு போக ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போறது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா, இவளோட ரியாக்ஷனை மட்டும்தான் ஹீரோ இங்க பார்த்துட்டு இருக்கான். நம்ம கார் அங்க இருக்குன்னு சொல்ல அவன் பாட்டு கிளம்பிட்டான். இங்க இவங்க 2 பேர் ரூமுக்கு வந்து சேர அந்த பொண்ணுக்கு பயங்கர டென்ஷனு. கூமிங் கிட்ட எதனால நான் உன்னோட கிளாஸ்மேட்னு சொன்னங்க. அடடே, அதான் முகம்லாம் இப்படி ஆயிடுச்சா. சரியான டைம் வரும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஃபார்மலா சொல்லலாம்னு நினைச்சேன். யூகேல உனக்கு ஒரு கிளாஸ்மேட் இருக்கான்னு ஏன் என்கிட்ட இதுவரை சொன்னதே இல்லைன்னு கேட்குறா. ஹீரோயினுக்கு கிளாஸ்மேட்னா இவனுக்கு கிளாஸ்மேட் தானே, அதனால என்னை பற்றி உனக்கு தெரியாதா? படிப்பில் தானே ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதனால அதெல்லாம் தெரிலங்க. ஆனால் அந்த கிளாஸ்மேட் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு வந்திருக்கான்னு அந்த பேச்சு எடுக்கும்போது உலகத்தில் எத்தனையோ ரூமர்ஸை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். எனக்கு அந்த ஹுவாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லேன்னு கேட்க, இப்போதானே வந்திருக்கோம், செட்டில் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டியான்னு கேட்குறான். உன்னோட பேரண்ட்ஸ் என்ன இன்னுமே அக்செப்ட் பண்ணல, உன்னோட செலவுல தான் நானே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது அச்சீவ் பண்ணும்ல, அப்போதானே நானும் ஒர்த்தா இருப்பேன்னு கேட்க, சரி முதல்ல நீ இங்கே செட்டில் ஆகு, உன்னோட ஜாப் விஷயத்துல நான் ஹெல்ப் பண்றேங்கிறா. என்னம்மா ஏமாத்துறான்ப்பா. அப்ராட்ல போய் இந்த புள்ளைய பிடிச்சி ஜம்முன்னு வாழ்ந்திருக்கான். இந்த பக்கம் ஹீரோ அவனோட வீட்டுக்கு வர, இவன் வரதா இருந்த ஃப்ளைட் தானே கான்டாக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, நீ நல்லபடியா வந்து சேர்ந்திருக்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அம்மா ஹீரோவை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க, அந்த ஜோன் இப்போ நம்ம ஹீரோனை தான் மீட் பண்ணிருக்கான். இதுல அழுவா காஃபி குடி, இல்லனா உன்னால தூங்க முடியாதுங்க. உனக்கு தான் தூக்க தேவை, எனக்கு இல்ல. நிறைய வேலைகளுக்கு போய் காசு சேர்த்து உனக்கு அனுப்பணும் இல்லையாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணுகளை வித்தியாசமா பாக்குது. சரி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். உன்னை நீ ஏன் நல்லா பாத்துக்கோ, இல்லனா நான் தான் கஷ்டப்படுவேன் தானங்க. என்னை நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியே. இருந்தாலும் அங்க போய் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட நினைப்பு மட்டும்தான். அப்புறம் எதுக்காக தனியா அப்ராடுக்கு போயிட்டு ஒரு பொண்ணோட வந்திருக்கேன்னு கேட்க, அதைத்தான் உன்கிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எனக்கு தெரியும் என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க கூடாதுன்னு. ஆனா செங்கு தான் என் மனசையே மாத்திட்டா. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் தெரியுமாங்க. இவளுக்கு பயங்கரமா சிரிப்பு தான் வருது. சீட்டிங் பண்ணிட்டு எப்படி கதை எழுந்து விடுறேன்னு கேட்க, வார்னிங் ஸ்பாய்லர்லாம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. நான் அப்ராட்ல இருந்தப்போ என் கையில காசு பணமே இல்லை தெரியுமா. நீ ரொம்ப கம்மியா தான் அனுப்புன. எனக்கு நீ சப்போர்ட்டே பண்ணாம போயிட்டேன். அங்க எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா. உன் மேல எந்த கோவத்தையும் காட்டிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டேன். ஹுவா, நீ என்ன மன்னிச்சே ஆகணுங்க. பொறுத்தது போதும், பொங்கி இல்லைன்னு சொல்லிட்டு சீட்டிங் பண்ணிட்டு உன் தேவைக்கெல்லாம் மற்றவங்களோட எமோஷனலா யூஸ் பண்ணிட்டு தெரியறியா. இது ஒரு நோய், இதுக்கு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே ஆகணும். நல்லா மண்டையில் ஏத்திக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுட. அவ்வளவுதான், பனிஷ்மெண்டா ரீவைண்ட் பண்ணி விட்டுருச்சு. மொத்தம் 5 வாய்ப்புல இப்போ இவகிட்ட இன்னும் 2 வாய்ப்பு தான் இருக்கு. சரி சொல்லு, நான் எப்படி உன்னை மன்னிக்கிறதுன்னு கேட்க, பக்கத்துல வந்து உட்காந்து, ஹுவா, செங் மேல நீ பயங்கர கோவத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நான் உன்னை மட்டும்தான் விரும்புறேன். உண்மையை சொல்லிடுறேன், செங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆனதும் கண்டிப்பா உன்னை விட்டுடவே மாட்டேன். ஓ, உனக்கு நான் அகாமடேட் பண்ணுமான்னு கேட்க, கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய், ஹுவா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்,
பட் ஐ ப்ராமிஸ் இது டெம்பரரி மட்டும்தான். ஹீரோயினுக்கு இங்க ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்ம பிரேக்கப் பண்ணியாச்சு. இனிமேல் என்னை தேடி வரவே கூடாது. அப்புறம் உனக்கு 3 வருஷம் நான் கொடுத்த காசையெல்லாம் வட்டியோட திருப்ப கொடுத்துணுங்க. ஹுவா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா பணம் முக்கியம் இல்லைல்ல. அப்போ ஓகேன்ட்டு தண்ணிய மேல அரைச்சு விட்டு நீ தானே என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொன்ன, அதான் பண்ணன்னு கிளம்பிட்டா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு செங் வந்திருக்கா. இது என்னோட அப்கமிங் டிசைன் எக்ஸிபிஷன், டைம் இருக்கும்போது கண்டிப்பா வரணும்னு கூப்பிட. அப்ப நீ இன்னைக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு ஹீரோ கேட்க, ஹர் சீரீஸோட ஸ்லோகன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, அதுக்கான கிஃப்ட் தான் சொல்லும்போது அந்த ஸ்லோகனை ரெடி பண்ணதே ஹுவா தான் சொல்றான். அப்போ உனக்கு தான் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கணும் போலயே. இங்க பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். விமன்ஸோட ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கேஜிங்கில் இது மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரீச் ஆகும்னு சொல்ல, அடடே இது சூப்பரான ஐடியாவா இருக்கே, நம்ம செங்கோடைய கொலாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ நான் இதுக்கான ப்ராசஸை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப, ஜூனை தான் இதுக்கு வேலைக்கு சேர்த்திக்க சொல்லுவா போல. அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்க, என்னோட கிளாஸ்மேட், அப்புறம் அவனுக்கு எல்லாத்துலேயுமே திறமை இருக்கு, கொஞ்சம் ஏழையான குடும்பம் தான், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஏழையா இருந்துட்டு எப்படி அங்க படிக்க முடிஞ்சதுன்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். நாங்க 3 வருஷமா ஒன்னாதான் இருக்கும்னு சொல்றா. சரி நாளைக்கு மார்னிங் இன்டர்வியூக்கு வர சொல்லுன்னு அனுப்பி விட்டுட. நம்ம ஹீரோயின் வந்து லாஸ்ட் டைம் சரியா பேசிக்க முடியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்ப ஜூனோட நான் க்ளோஸே கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காளாம். அவரு கூட இதுவரை யாரையுமே டேட் பண்ணது கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது என்னத்த சொல்லுவான், ஆமாமான் இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஜூனை இன்டர்வியூ பண்ண வர, அவன் சந்தோஷமா கையை கொடுத்தா கண்டிக்கவே இல்லை. யூகேல படிச்சிருக்கீங்க, புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து, ரொம்ப கஷ்டம் தானு கேட்க, நிறைய வேலை பார்த்தேன், ஸ்காலர்ஷிப்போட தான் படிச்சேன்னு சொல்றான். நானும் அங்க 5 வருஷம் வேலை பார்த்தேன், அவ்வளோலாம் காசு கிடைக்காதுன்னு சொல்ல, கரெக்டான டீட்டெயில்ஸ் மறந்துச்சு, பட் எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா என்னோட வேலை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல, ஸ்டடீஸ்ல அவ்வளோ ஒன்றும் இல்லையங்கிற மாதிரி கேட்கிறான். நிறைய ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போனதால கொஞ்சம் ஸ்டடியில மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல, நீ ஏன் வேலை பார்த்தியா, உனக்கு யாரோ ஃபேமிலியில இருந்து பணம் அனுப்பி வச்சதா சொன்னாங்கன்னு கேட்க, அப்படிலாம் இல்லையே, யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க வந்தவன் புரிஞ்சிடுச்சு இவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, நான் அப்ராடுக்கு போனதுக்கு அப்புறமா தனிமையில இருக்க முடியாம வேறொருத்தனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. இது தெரிஞ்சு எல்லாத்தையும் போட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன். அப்பதான் செங்கி என்னோட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சா. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன நம்பலாம், வேலையில சுத்தமா இருப்பேங்க. செங் ரொம்ப நல்ல பொண்ணு, அவ பேரையாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ரெசியூம் அவன் கையிலே கொடுத்து போக சொல்லிட்டான். அப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் நீங்க வாங்கி கொடுத்த போன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டான். ஸோ இப்போ ரூம்க்கு வந்து என்னை விட ஒருத்தன் பெட்டரா கிடைச்சதால தான் என்னை அவ்வளோ ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கேன், நான் தான் உன்னை குறைச்சி எடை போட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கானா. கரெக்டா ரூம் கிளீனிங்க்கு வந்திருக்கேன், அவங்கள பிடிச்சி திட்டி விட்டுட்டான். இது எல்லாத்தையுமே செங் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்பதான் அவன் நம்ம ஹீரோயின் சொன்னதை நினைச்சு பாக்குறா. மிஸ்டர் கு ரொம்ப நல்ல பர்சன், அவர் சொல்றதை தான் செய்வாரு, நேர்மையோட இருப்பாரு. ஆனா சிலருக்கு 2 முகம் இருக்கும், உங்ககிட்ட ஜென்யூனா நடந்துக்கிற மாதிரி நடிப்பாங்க, போக போக உங்களுக்கே புரியும்னு சொல்லியிருப்பான். இப்போ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் இவனை பார்க்க வரா. இன்டர்வியூ எப்படி போச்சுன்னு கேட்க, அது ரொம்ப பெரிய கம்பெனி, எனக்கு செட் ஆகல, வேற ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறா. கண்டிப்பா பாக்குறேன். நான் மிஸ்டர் குவோட டிசைன் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணும்போது உன்னோட கிளாஸ்மேட் ஹுவா கூட அங்கதான் இருந்தா, எப்படி 2 பேருக்கு ஒத்து போகுதா, ஃப்ரெண்ட் ஆயிருவீங்களான்னு கேட்க, 2 பேருக்கும் நல்லாவே ஒத்து போகுது, சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். நீ ஸ்கூல் படிக்கும்போது க்ளோஸா இருந்தியா அவளோடன்னு கேட்க, சேச்சா படிக்கிறப்போ நான் பொண்ணுங்களோடலாம் பேசக்கூட மாட்டேங்கிறான். இவளுக்கு கொஞ்சம் இப்பவே நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் அவளை பிடிச்சு என்னையும் அவளையும் வச்சு நீ ஜெலஸ் ஆயிட்டு இருக்கியா, சத்தியமா ஒண்ணுமே கிடையாது, நான் உன்னையும் குவையும் வச்சு ஏதாவது நினைக்கிறேன்னா அது போலதாங்க. சரி ஓகே, உனக்கு வேலை ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன், இப்ப நான் கிளம்புறேன்ட்டு போக, அதுக்குள்ளேயே நான் விடுற அப்படி இப்படி நல்லா பேசுறானா. இல்ல நானே போடுறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. உள்ளே இவனுக்கு ஒரே சந்தோஷம் தான், எனக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் செங்குக்கு எப்படி சந்தேகம் வந்திருக்குன்னா, ஜூன் யாரையுமே டேட் பண்ணது கிடையாதுன்னு சொன்னப்போ ஹீரோயின் யோசிச்சுதான் ஆமான்னு சொல்லியிருந்திருப்பா. அதை இப்ப நினைச்சு பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. இந்த பக்கம் டியான் மெங்மெங்க்கு பொட்டேட்டோவை வாங்கி கொடுத்துட்டு, ஜூன் வந்துட்டா தெரியுமான்னு கேட்கிறான். ஆமா தெரியும், இப்ப எதுக்கு மூட ஸ்பாயில் பண்றேன்னு அவ கேட்டுட்டு இருக்கேன், நம்ம கிளாஸ்மேட்ல அதான் சொல்ல வந்தேங்கிறான். இந்த பக்கம் அந்த ஜூனை காட்ட, இவங்களுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்டு இருக்கான். எல்லாரும் ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சிருக்காங்க, அங்க அப்ராட்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படிச்சேன் தெரியுமா, ஆனா இங்க ஹுவா எனக்கு இவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இவன் நல்லவா வேஷத்தை போட்டு நம்ம ஹீரோயினை கெட்டவளாக்கிட்டு இருக்கான். உடனே அந்த புள்ள ஹுவா ஜூனை கழட்டி விட்டாலாமாவே உண்மையாங்கிற மாதிரி யாருக்கோ டெக்ஸ்ட் பண்றா. அந்த மெசேஜ் ரீச் ஆகுறது நம்ம மெங்மெங்க்கு தான். அதை பார்த்தது வாடா போலான்னு சொல்லிட்டு நேரா அங்க வந்து, இங்க ஹுவா ராப்பகலா உழைச்சு கஷ்டப்பட்டு உனக்கு காசு அனுப்புனா நீ அவளையே இங்க உட்காந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான்னு பயங்கர டென்ஷன் ஆயிட்டா. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சதான் தடுத்துட்டு இருக்கும் போது டியானுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவுதான், அவ டென்ஷன்ல போயிட்டு இருக்க, அவன் பின்னாடியே வந்து
ஜூனியர்கிட்ட மீட் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். ஹுவா தான் அவன் இங்க வந்ததுமே பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல, நீ பாட்டிக்கு அவன் சொன்னதெல்லாம் நம்பிடுவியா? ஹுவாவை பத்தி உனக்கு தெரியாது? அவ ஒரு நாளைக்கு எத்தனை வேலைக்கு போய் அந்த காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உனக்கு அனுப்புனான்னு உனக்கு தெரியும்ல. இப்பதான் லிட்டோல வேலை கிடைச்சதால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள இவன் திரும்ப வந்து பேர் கொடுத்துட்டு இருக்கானாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட சிரிச்சு பேசிட்டு போனது இவன் பார்த்தால. சோ அவ தனியா தானே இங்க இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியாது இல்லையாங்கிறான். நீயும் அவளை அப்படிதான் நினைக்கிறியா? சரி உன் வழியிலே வர. ஜூன் நிஜமாவே திரும்ப அவளோட சேரணும்னு நினைச்சா இப்படிதான் அவளை பத்தி எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பானான்னு கேட்க, அவன் பேச ட்ரை பண்றா. அவ கிளம்பிட்டா. நைட்டே ஆயிடுச்சு. இங்கதான் வெளியே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், வா வீட்டுக்கு போலாங்க. இது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தாண்டி உட்காந்துட்டு இருந்தாங்கிறா. பரவாயில்ல விடு, அவனே அங்க போய் என்ன சீட் தான் பண்ணாங்க. எது சீட் பண்ணானா அந்த நாயே? எடுத்த பாட்டில் ஏதாவது பண்ணிருக்கணுங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகுறா. அவளை பிடிச்சி உட்கார வச்சு, அவன் போனதால நானும் வருத்தப்படல, நீயும் அதுக்காக கோவப்படக்கூடாது. அந்த கேவலமான மேலையெல்லாம் கோவப்படுறதே ஒருத்த இல்லாதானங்க. உனக்காக தாண்டி நான் வருத்தப்படுறேன், நீ அவனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கேக்குறியா? அதான் அந்த கஷ்டம் இனிமேலும் படக்கூடாதுன்னு தான் கட் பண்ண. அதுக்காக அவனை அப்படியே விட்டுலாமா? பண்ணதெல்லாம் தப்பு இல்லையாங்க. அவன் பண்ண தப்ப நம்மளும் பண்ணா சரியாகாதுல்ல, வா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறா. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி அல்லவா இருக்கணும். இப்போ அடுத்த நாள் பிஏ நம்ம ஹீரோ கிட்ட எல்லா அப்டேட்ஸையும் கொடுத்துட்டு இருக்கா. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு புது கம்பெனியை கூட விசிட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவை பாக்குறதுக்காக செங் வரா. இன்னைக்கான புது ப்ரொபோசலோட வந்திருக்குன்னு சொல்லும்போது, நம்ம பர்சனலா பேசலாமான்னு கேக்குறான். ஏதாவது சீரியஸான மேட்டரான்னு இவ கேக்குறா. அப்படியே கட் பண்ணி அவ அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட், உங்களோட ஹர் சீரீஸோட டிசைன் பேக்கேஜ் எல்லாம் அவ பார்த்தா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னா. இந்த காமிக் அவ ரீசெண்டா டிரா பண்ணது. இது ஒரு முட்டாள் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பணத்தை கடன் வாங்குற கதை. இதை பார்த்து உங்களோட கைடன்ஸ் கிடைக்கும் தான் அவ கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. இதை படிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல ஐடியாவா நான் சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்படி உள்ள என்னத்தை பேசுனாங்கன்னு தெரியல. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.